இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லேண்ட் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல எல்லாரும் வேகமா எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எம்மாவும் கம்மான் எல்லாரும் மூச்சு பிடிச்சு வந்துருங்க, இது இன்னொரு ஒரு கண்ணாம்பூச்சி மாதிரி தான் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா பின்னாடி அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு மான்ஸ்டர் வேகமா வந்துகிட்டு இருக்கும். அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு வெளியே வந்து இந்த சுதந்திரங்கிறது நல்லா இருக்குது, ஆனா அதே நேரத்துல அது கொடூரமாவும் இருக்குதுன்னு நினைப்பா. அப்படியே கட் பண்ணா முதல்ல அவங்க எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்கல்ல, அங்க இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு உயரமா இருக்கும். கூடவே ஏதோ மீன்கள்லாம் பறந்துட்டு இருக்கிற மாதிரியான உயிரினங்கள்லாம் அவங்க பாக்குறாங்களா. இதோட என்ன வெளி உலகம் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருக்க நம்ம எம்மா தான் ஓகே கைஸ் இங்கேயாவது பிரிஞ்சு போயிடாதீங்க, ஒரு இடத்துல கம்மன் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ரே நம்ம எம்மாவை கவனிக்கிறான். எம்மா யாராவது வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கேன். ரே தான் அவன் கிட்ட போயிட்டு ஓகே ஓகே ரொம்ப பரபரப்பா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் சில்லாரு, நீ வேணும்னா போய் ரிலாக்ஸ் பண்ண, நான் உனக்கு பதிலா இங்க பாதுகாக்கிறேன்னு சொல்லும் போது இல்ல நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லுவாளாம். எம்மா அவளோட காதையுமே அறுத்து இருந்திருப்பாள். சோ அதுல இன்னுமே அந்த பிளட் வரத பார்த்தோன்னே நம்ம ரே மன்னிப்பு கேட்பான். சோ நான் ஏற்கனவே வந்து உங்க பிளானுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நான் தனியா வேற ஒரு பிளான் போடாம இருந்திருந்தேன் அப்படிங்கும் போது கண்டிப்பா உன்னோட காது இந்த மாதிரி அறுபட்டு இருந்திருக்காது, எல்லாரையும் சேஃபா இன்னும் கூட்டு வந்திருக்கலாம்ல, சோ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது ஏமாவும் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஓகே ஃபைன், இதெல்லாம் பண்ணது வந்து உன்னை சேஃபா கூட்டு வரதுக்குதான், உன்னையும் சேஃபா கூட்டு வந்தாச்சு, சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இது வேர்த்து தான் அப்படின்னு சொல்லுவாளாம். எம்மாவும் நார்மனுக்காகவும் தான் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கூட நம்ம ரே தயாரா இருந்தான். ஆனா இப்போ நார்மனும் போயிட்டான், எம்மாக்கும் இந்த காது வந்து அறுபட்டு இருந்திருக்குல்ல, சோ ஆகையால் என் உயிரை நீங்க அவ்வளவு வேல்யூ பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க எப்படி இந்த கம்ப்ளீட்டா இந்த ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இருக்கிற எல்லா பசங்களையும் ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் உயிரோட இருந்து நானும் கூட சேர்ந்து கடைசி வரைக்குமே ப்ரொடெக்ட் பண்றேன், என்னன்னாலும் பாதியில மறுபடியும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் மேக் பண்றான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி எல்லாத்தையும் சேமிச்சாகணும், அதனால இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ரிவர் கிட்ட போகலான்னு யோசிக்கிறாங்க. மேபி அந்த ரிவர் கிட்ட போனா நமக்கு சாப்பிடறதுக்கும் ஏதாவது கிடைக்குமோன்னு ரே யோசிக்கும் போதுதான் ரேக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அட ஆமா இல்ல நம்ம இப்படி யோசிப்போம் அப்படின்னு கண்டிப்பா அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இல்ல ரிவர் கிட்ட போறது வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கும் போது அப்போ டானும் கில்டா வந்துட்டு ஓகே ஃபைன் இப்போதைக்கு இங்க இருக்கிறோம், அடுத்தது எங்க போறதுன்னு கேட்க நம்ம எம்மாவுமே மேபி ஏதாவது சவுத் ஈஸ்ட் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா நார்மன் அந்த சிஸ்டர் கொரோனியை கொடுத்துட்டு போன அந்த பெண்ணை இவங்க கிட்ட கொடுத்து வந்திருப்பான்ல, அதை ரேவும் வாங்கி பார்க்கும்போது WM சொல்லி இனிஷியல் இருக்கும். சோ இவங்க ஆர்ஃபனேஜ்ல பார்த்த அதே அந்த வில்லியம் அப்படிங்கிற அந்த நபரோட பெண்ணு தான் இதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த பெண்ணை ஓபன் பண்ணும்போது அதுல ஏதோ ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், கூடவே ஏதோ ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி அது ஒர்க் ஆகும். அண்ட் சம்வாட் லைக் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒர்க் ஆகும், டச் பண்ணா வேலை செய்யுது. அண்ட் அதுல மேப் கூட இருக்குதா, கூடவே ஏதோ ஒரு பர்சனலான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது போல, ஆனா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டாகணும். அந்த பாஸ்வேர்டுக்காக சில நம்பர்ஸும் அந்த இடத்துல இருக்குது. அந்த நம்பர்ஸ் எதை குறிக்குதுன்னா இவங்க வீட்ல இந்த வில்லியம் எழுதின சில புக்ஸ்ல வந்து அந்த மார்ஸ் கோட் எல்லாத்தையும் டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பர்டிகுலர் புக்ல மட்டும் பார்த்தா எந்த ஒரு மார்ஸ் கோடும் இருக்காது, கம்ப்ளீட் சர்க்கிளா இருக்கும். அது ஒரு மித்தாலஜி கதை ரிலேட்டடான ஒரு புக்காமா, அந்த புக்கையும் கையோட எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ற இடத்துக்கு கீழே பார்த்தா சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்குல்ல, அதை கவனிச்ச ரேவுமே ஒருவேளை அந்த புக்ல 13வது பேஜ்ல 18வது லைன்ல இருக்கிற 2வது வேர்டு என்னன்னு பார்க்க அது ஹியூமனுங்கிற ஒரு வார்த்தையா இருக்கும். சோ அதை பாஸ்வேர்டா என்டர் பண்ணும்போது உள்ள அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருக்கும். இன் சம் கேசஸ் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா என்ன மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் இருக்கிற லொகேஷனோட ஒரு கோஆர்டினேட்ஸ் அவர் விட்டு இருந்திருப்பாரு. எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும் போது எம்மா பரவாயில்ல நார்மன் இந்த பெண்ணை விட்டுட்டு போனதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லும் போது உடனே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே நார்மன் போயிட்டான்ல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. எம்மாக்கும் அது சோகமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் மத்தவங்களை சோகமா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமான் கைஸ் எல்லாரும் சீரப்பாங்க, நீங்க இந்த மாதிரி சோகமா இருக்கிறத நார்மன் பார்த்தா அப்படின்னா ஹாப்பியா இருப்பானா என்ன, கமான் வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது அப்ப பசங்க எல்லாம் பார்த்தாங்க ஏதோ ஒரு வித்தியாசமான செடி இருக்கிறத பார்த்துட்டு அதுல ஒரு பையன் இந்த செடியை பத்தி நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பானா. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு இந்த செடியா இது அந்த புக்ல போட்டிருந்தது, ஆமா இல்ல இந்த செடியில தண்ணி இருக்கும்லன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறானுங்க. சோ அந்த செடிகளை வந்து நேச்சுரலாவே குடிக்கிற மாதிரியான தண்ணிகள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பேசிக்கா இந்த செடிகளை பத்தி அந்த வில்லியம்ங்கிற நபர் இருக்கிறாருல, சோ அவரு தான் அந்த புக்லயும் எழுதியிருப்பாரு. சோ அப்படின்னா அந்த வில்லியமோட ஒரு பர்டிகுலர் புக் அது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி புக் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த புக் தான் ஒன்ஸ் அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க சர்வை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதுன்னு எங்களுக்கு புரியுது. அதுவே அந்த டீமன்ஸும் தப்பிச்சு போன நம்ம ஹீரோஸை பிடிக்கிறதுக்காக பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க ஹீரோஸும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, சோ ஆல்மோஸ்ட் நைட்டே ஆயிரும். கொஞ்ச
தூரம் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ரேக்கு அங்க ஏதோ வர மாதிரி ஃபீல் ஆகுமா. கொஞ்ச அப்படியே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா மின்மினி பூச்சி மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்கும். இவங்களும் வேகமா ஓட அந்த மின்மினி பூச்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் யாரும் பெருசா பயப்படல. கமான் இது கண்ணாம்பூச்சி ஆடுற மாதிரி தான் சொல்லி ஒவ்வொருத்தரும் டீம் பிரிச்சு ஆல்ரெடி எப்படி ஓடுறதுன்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து வந்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஓடி ஒவ்வொரு குரூப்பா தனித்தனியா பிரிஞ்சு பெருசா அந்த மான்ஸ்டர் கிட்ட சிக்காம இருக்கிறாங்களா. அப்பதான் நம்ம ரேவும் எம்மாவும் ஓகே முதல்ல எப்படி அந்த மான்ஸ்டரை காலி பண்றதுன்னு யோசிக்கும் போது எம்மா டக்குனு அங்க ஒரு புதக்குழி மாதிரி இருக்கும், அதுல விழுக பார்த்துருப்பா. ரே எம்மாவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு ஒரே ஐடியா தான். ஓகே அப்ப அந்த மான்ஸ்டரை கூட்டிட்டு வந்து இங்க விழ வைக்கணும். ஆனா அதை நான் தனியா பாத்துக்கிறேன்னு ரே சொல்லும் போது எம்மா திருப்பி காண்டாகிறாள. ஆனா ரே அவையா கோவப்படுறாங்கறத புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு நான் என்ன நானே சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல, அதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆனா நானே இதை தனியா பண்றேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னால இதை தனியா பண்ண முடியுங்கிறங்காட்டி தான். அதை விட இந்த ஓடி பிடிச்சு விளையாடுறதுல நீ பெஸ்டா நான் பெஸ்டான்னு கேட்க நீ தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அங்கிருந்து போக அதுக்கப்புறம் ரே கையில இருக்கிற விளக்க வச்சுட்டு அந்த மான்ஸ்டர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு புதக்குள்ள விழ வைக்கலான்னு பாக்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரோட தலை வந்து துண்டா போய் விழுகும். என்னன்னா நம்ம ஹீரோஸை தேடி வந்த ஆளுங்க அவங்க எல்லாம் அங்க வந்துட்டாங்க. பிளஸ் நம்ம ரே இருக்கிறதே கவனிச்சுட்டாங்க போல. தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, நம்ம வீடு தான் கரெக்ட், வெளி உலகம் பயங்கர டேஞ்சர், அதனால நீ வெளியே வந்த அப்படின்னா உன்னை கொண்டு போய் நீ பத்திரமா வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெருசா நம்ம ரேவை பயமுறுத்தாம தான் வெளியே கூப்பிடுறதுக்காக பாக்குறாங்க. உடனே நம்ம ரே பார்த்து அங்கத்துல ஏதோ ஒண்ணு கிறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து என் கூட வந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சா நீங்களே என்ன பிடிச்சுக்கங்கன்னு அவன் கழுத்துல இருக்கிற அந்த சீரியல் நம்பரை காட்டிட்டு போவானா. அந்த சீரியல் நம்பரை பார்த்த உடனே ரைட் அவன் ஒரு ஹை குவாலிட்டி குட், அதனால அவனை முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லி சேஸ் பண்றாங்களா. இங்க மத்தவங்களுக்குமே ஆமா ரே எங்க போனா ஏன் இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம எம்மா இருக்கிறாள் சோ அவ காதுல வந்து பிளட் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தெரியுது. இருந்தாலும் நீங்களா இங்க இருந்து போங்க, நான் ரேக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு அங்க இருந்து போவாளா. ஆனா அவ கீழே விழுகிற சத்தம் கேட்க அவ்வளவுதான் அங்கேயே மயங்கி போயிருப்பா. அவளை தூக்குனா உடம்பெல்லாம் பயங்கரமா ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கும். ரைட் நார்மலும் இல்ல எம்மாக்கு இப்படி ஆயிருச்சு, ரேவும் கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாரு பதறி போகும்போது. ஆனா அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு கமான் இந்த வழியா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாள. அவளை பார்த்தோன்னே டான் என்னன்னா ஓகே சிஸ்டர் கொரோனா என்ன சொன்னாங்க, வெளியில இன்னும் ஹியூமன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதுல நீயும் ஒருத்தையோ இல்லனா யார் நீ அப்படின்னு சொல்லி கில்டாக்கும் சந்தேகம் வர. அதுவே ரேவ அந்த டீமன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குமா. இவன முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த டீமன்ஸும் நம்ம ரேவ வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறாங்க. சோ அதனால ஒரு பாயிண்ட்ல அப்படியே ரேவ சுத்தி வளைக்க பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு ரேயால எந்திரிக்கவே முடியாது, அப்படியே படுத்துருவானா. ஆனா அப்ப சடனா உள்ள போந்து யாரோ ஒருத்தங்க ரேவ காப்பாத்தி அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் பாமையை போட்டு விட்டுட்டு போக சோ அந்த ஸ்மோக்க போட்டு விட்டங்காட்டி நம்ம ரேயோட ஸ்மெல் அவங்களால சென்ஸ் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணா நம்ம ரே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறானா. யாரா அது என்ன காப்பாத்துனது ஒண்ணுமே புரியாம அங்க இருக்கிற ஏதோ விளக்கு மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துல வெளிச்சம் தெரியும் அங்க போனா அங்க ஒரு குகையில நம்ம எம்மா வச்சிருந்திருப்பாங்க. சோ அவளே எழுப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும் போதுதான் எம்மா வந்து சம்திங் ஏதோ ஒரு ஹூடி போட்ட பொண்ணு வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கா. நம்ம ரேவை ஏதோ ஒரு ஹூடி போட்ட ஆள் ஒருத்தன் ரெஸ்கியூ பண்ணிருக்கான். ஒருவேளை இது வில்லியமா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஹூடி போட்ட அந்த பொண்ணு இருக்கிறாள் அவ வந்துட்டு உங்க கூட இருந்த மத்த பசங்க எல்லாரும் சாப்பிட்டு அங்கதான் இருக்கிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக. அப்படின்னா என்ன காப்பாத்தினது யாருன்னு ரே கேட்கும் போது உங்களை காப்பாத்தினதா அது வந்து அவரு பேரு சோன்ஜுன் நம்மாலுதான் அப்படின்னு சொல்லும் போது ஓ டீமன்ஸ்ல எப்ப ஹியூமன்ஸ் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு ரே சொல்ல பார்த்தா அந்த பொண்ணோட கால் அது ஒரு டீமன் கூடவே அந்த சோன்ஜுன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளு அங்க வந்து நிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.